வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சனையை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணை அமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்பு தான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலக அளவில் 3வது உடல் உறுப்பு தான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தானத்திற்காக நிதி உதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும், மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிப்பூர் தொகுதியில் ஜன்சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். ஆடிப்பெருக்கு விழா தருமபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுவதென தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரி கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில், பூலாம்பட்டி ஆடி 18 வெள்ளக்கணூர் எல்லா ஊர்ல இருந்து சாமி கோயில இருந்து சிலையை எடுத்துட்டு இங்க சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க. நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றிக் கொள்வது வழக்கம். ஆடி 18 நாளான இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை, பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலி மாற்றிக் கொண்டனர். தஞ்சை, கும்பகோணம், மகாமகம், திருமஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக தாலி கயிறுகள் குறித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து அந்த பூஜையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணி வைத்து மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரி கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதாள கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில் ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தவிக தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சனை, மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.